வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி அவுட்டர் லைனை எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடிக்கடி வரும். இந்த வீடு இந்த டேங்க் டெலிவரி லைன்லாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். ஃபுல்லாக இப்போ 4-5 லைனு எல்லா லைனும் பார்க்கலாம். இது கார்னரில் ஒரு 3 அடிக்கு டைல்ஸ் போட்டியிருக்காங்க ஹைட்டுக்கு. மண் அரிப்பு அந்த செவ்வறு அரிப்பு மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஹீட்டர் லைனை 3 பாத்ரூம் ஒரே ஹீட்டர் லைனில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையும் அவுட்டரில் தள்ளி வச்சுருக்கோம். பின்னாடி ஒரு பாத்ரூமில் வச்சுட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ண போகிறோம். இது அவுட்டர்லேயும் சிபிவிசி லைனு, இந்த டிஎல் எல்லாமே இருக்குது. கிளாம்பு இது சிபிவிசி 3/4 இன்ச்சு கிளாம்பு. ஒரு பாத்ரூமில் 25 லிட்டர் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக அடிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு மட்டமாக. இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டியதான். நம்ம இதுலேருந்து எள்ளு போட்டு இதில் ஒரு எள்ளு போட்டு கிளாம்பு போட்டாச்சு. இது ஃபுல்லாக கிளாம்புக்கு நேராகவே போட்டாச்சு. ஃபுல்லாக இதில் ஒரு கிளாம்பு போட்டுட்டு ப்ளஸ்ஸு டீ போட்டு அதில் கனெக்ட் பண்ணிட்டு அதில் போய் எள்ளை போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியதான். இது கனெக்ட் பண்ணிவிட்டா இந்த ஹீட்டர் லைன் அவுட்ரு லைன் முடிச்சுட்டு இப்போ இது மோட்டர் லைனை அப்படியே டாப்லேயே போயிட்டு மேலே 1 இன்ச்சு லைன் அடிச்சிருக்கோம். 1 ஹெச்பி மோட்டர் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ மேலே இருந்து 1.25 லைனு டேங்க் டெலிவரி பிடிச்சாச்சு. இது வால்வு 1.25 வால்வு போட்டு டீ போட்டு இங்கே ஒரு டேப்பு கேட்டிருக்காங்க. அதனால் ரெடியூசர் பண்ணி போட்டாச்சு. இப்போ இது ஃபுல்லாக 1.25 தான் போட்டிருக்கோம். நாங்கள் 1.25 போட்டு இந்த இடத்துல நாங்கள் ரெடியூசர் பண்ணியிருக்கோம். ஒரு லென்த்துக்கு அப்புறம் 1 இன்ச்சு டீ போட்டு 1/4 ஆர்எஃப்டியை போட்டு யூபிவிசி பைப்பி பிவிசி பைப்பி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டீ போட்டு இது ஃபுல்லாக போயிடும் லைனு. இதில் இது இன்னொரு பாத்ரூமு, இதுலேயும் அதேமாரி மெத்தட்லேயே போட்டிருக்கோம். எல்லா கன்சீலுக்கும் சிபிவிசி பைப் தான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்கும் பில்டிங்கு. இதுலேயும் அதேமாரி மெத்தடில் டீ போட்டு ரெடியூசர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பாத்ரூம் வருது. இந்த சைட்லேயே ஒரு 4 பாத்ரூம் இருக்குது ஃபுல்லாக. இதுலேருந்து ரெடியூசர் பண்ணி மேலே ஒரு பாத்ரூம் வருது, அதுக்கு ரெடியூசர் பண்ணி போகுது. ப்ளஸ் அந்த சைடு கிச்சனுக்கு லைன் அந்த வழியாக தான் போகுது. மேலே உள்ள பாத்ரூம் லிங்க் பண்ணியாச்சு. இந்த சைடு வழியாக கொண்டு போயாச்சு ஃபுல்லாக. இப்போ கார்பரேஷன் வாட்டர் பார்ப்போம். கார்பரேஷன் வாட்டர் லைனை பாருங்கள், அப்படியே அடித்து அந்த செவத்துலேயே அடித்து கிளாம்பு டைல்ஸ்லேயே போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ 4-5 லைன் பார்க்கலாம். இது ஒரு பாத்ரூமில் வெஸ்டர்ன் ஒன்று இருக்குது. இதுக்கு டீ போட்டு மே வீட்டு லைனை லிங்க் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாம் சாதா இதில் எஸ்டபிள்யூ இருக்கலாமல் தான் போட்டிருக்கோம். கார்பரேஷன் வாட்டர் கிராஸ் இதில் ஒன்று டீ போட்டு டோர் டீ போட்டு வச்சிட்டோம் ஃபுல்லாக. இதுக்கு நேராக மேலே உள்ள பாத்ரூமோட லைனை கனெக்ட் பண்ணிட்டு மேலே ஏர் தூக்கி வச்சுட்டோம். டீ போட்டு மேக்ஸிமம் டோர் டீ தான் யூஸ் பண்ணோம். இது வழியாக தள்ளிட்டு செப்டி டேங்க் இங்கே இருக்குது, குடஞ்சி வச்சாச்சு. இந்த ஓவர்ஃப்ளோக்கு செப்டி டேங்க் ஓவர்ஃப்ளோக்கு அந்த மட்டத்துலேருந்து ஒரு 4-5 மட்டத்தில் இறக்கி விட்டு ஒரு 4-5 பைப்பு சொருகிற மாரி வச்சுருக்கோம். அங்கே தான் உரம் வருது. இப்போ 4-5 லைன் முடிஞ்சுட்டு வேஸ்ட் வாட்டர் லைன் பார்ப்போம். இது டோர் டீ வாட்டத்துக்காக டோர் டீ போட்டு இப்போ 45 இந்த வாட்டத்தில் போட்டு ஏர் கப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் எஸ்டபிள்யூஆர் 35 கேப் விட்டு அடிச்சிருக்கோம். இதில் 1 சைடு பிளைன் டீ வந்திருக்கு டோர் டீயில். அதனால ஜாயிண்ட் கப்ளிங் கனெக்ட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணியாச்சு ஸ்ட்ரைட்டாகவே. அடுத்த பாத்ரூம் லைனையும் இதேமாரி கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வர பாத்ரூம் 45 போட்டு வளைச்சிட்டோம். ஒரு 45 2 45 போட்டு டோர் டீயில் கனெக்ட் பண்ணி அப்படியே வளைச்சாச்சு. இந்த பாத்ரூம் லைன் மேலே உள்ள பாத்ரூம் லைனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு 45 போட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக பெண்டிங் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த 4 இன்ச்சு பெண்டு பண்ணக்கூடாது மேக்ஸிமம். அதனால் நாங்கள் 2.5 வேஸ்ட் வாட்டர் லைனை 2 கிராசிங் வரதுனால 4 இன்ச்சு வரதுனால பெண்டு பண்ணிவிட்டோம். நேராக போயிடும். அது ஸ்ட்ரைட்டாக அடித்தாச்சு ஃபுல்லாக.
இப்போ இந்த சைடு மேக்ஸிமம் லைன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒர்க்கு நடந்துட்டு இருக்குது. வீடு குடி போகிற ஒர்க் நடக்கிறதுனால நடந்துட்டு இருக்குது. எல்லா வீடியோவும் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இது வந்து மேலே கொஞ்சம் அலசி விட்றது, ஒரே லைன் வாட்டத்தை வச்சு வைக்கிறாங்க. அதனால் 4-5 லைன் டோர் டிவி போட்டு வெண்டுக்கவலை தூக்கி விட்டு கீழே 45 போடணும். 45 வராமல் நிற்கிது பெண்டிங்கில். இப்போ வந்து கார்பரேஷன் வாட்டர் தரையிலே நோண்டிட்டு போய் ஒரு அரை அடி மட்டத்துக்கு பள்ளம் எடுத்து ஓரத்திலே போட்டு போயாது. இப்போ மோட்ரு டெலிவரி ப்ளஸ் டேங்கு டெலிவரி 2 லைனை கீழே இப்போ பேக் சைடு கீழேயே பிடிச்சிட்டு போயிருக்கோம் ஃபுல்லாக. இப்போ பிடிச்சிட்டு வந்து மோட்டர் டெலிவரி 45 போட்டு மோட்டர் டெலிவரி ஹோல்ஸுக்காக பெண்டிங் நிற்கிது. மோட்டர் செட் பண்ணோமா அது செட் பண்ண வேண்டாம். இப்போ டேங்க் டெலிவரி அங்கேருந்து இறக்கி கிச்சனுக்கு ஒரு லைனு ப்ளஸ் அவுட்டரில் ஒரு லைனு கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு பைப்பு லைனை இறக்கியிருக்கோம். அவ்வளோதான் இந்த சைடில். இப்போ வந்து இது வந்து 1:3 ரெடியூசர் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் நாங்கள். இது வந்து கார்பரேஷன் வாட்டரு எள்ளு போட்டுட்டு கீழே இறக்கி வச்சு ஒரு டேப் இருக்குது. அந்த டீ போட்டுட்டு இதில் ரெடியாக நிற்கிது. இப்போ இந்த கார்பரேஷன் வாட்டர் இது வழியாக லிங்க் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். கார்பரேஷன் வாட்டர் இது வழியாக வந்துட்டு சம்பு தொட்டிக்கு போயிடுது. ஒரு வால்வு கண்ட்ரோல் வச்சுருக்கோம். ஃப்ளோட் வீணாக போனால் வழின்னு வாட்டர் இன்புட்டுக்கும் ஹோல்ஸ் விட்டு வச்சுருக்கோம். இந்த டேப் வந்து என்னத்துக்குன்னா இங்கே ஒன்று கீழே வச்சுருக்கோம் பாருங்கள், தண்ணி கீழே வரத்துக்காக வச்சுருக்கோம். இந்த டேப்பு வந்து கீழே பள்ளமாக வச்சா தண்ணி வரும். தண்ணி நிப்பாட்டுற டைமு கூட இவ்வளோ ப்ரெஷராக வருது பாருங்கள். இப்போ இந்த வால் வந்து இந்த இதுக்காக வச்சுருக்கோம். தண்ணி திறந்தோடனே இதில் தண்ணி வர டைமு டைல்ஸ் மாவு வைக்கிறது பெண்டிங்காக நிற்கிது எல்லா லைனும். இப்போ இதில் வந்து டீ போட்டு 45 போட்டு இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக லிங்க் பண்ணியாச்சு. இங்கே இப்போ ஃப்ரண்ட்டில் தான் கார்பரேஷன் வாட்டர் இருந்துச்சு. எல்லாத்தையும் 45 போட்டு லிங்க் பண்ணியாச்சு. 45 போட்டு ஏன்னா பில்டிங் கிராஸுக்கு ஏற்ற மாரி 45 போட்டு லிங்க் பண்ணியாச்சு கார்பரேஷன் வாட்டரில் ஃபுல்லாக. இப்போ இது பெண்டிங் இருந்த லைன் எல்லாமே முடிஞ்சுட்டு இப்போ இதுலேயும் டீ போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. ஹீட்ரு லைனும் கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபுல்லாக ஹீட்ரு லைனை ஒரு பாத்ரூம் வச்சுட்டு ஒரு 3 பாத்ரூமுக்கு ஹீட்ரு லைனை லிங்க் ஆகிடும் ஃபுல்லாக. இங்கே டைல்ஸ்லாம் ஒட்டின பிறகு இந்த வேஸ்ட் வாட்டர் லைனை அடித்த பிறகு ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோவை ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் லிங்க்கு கொடுக்குறேன். ஒரு வீட்டுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் அதில் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எலக்ட்ரிக் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு தனித்தனியாக வீட்டோட நேமோட போட்டிருக்கேன். கஸ்டமர் நேமோடு போட்டிருக்கேன். வீடியோவை கண்டிப்பாக தெளிவாக பார்க்கலாம். ஆரம்பத்துலேருந்து கன்சீல் பண்ணதுலேருந்து எல்லா ஒயரிங் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இன்னும் ஃபேஷன் டேப்பு எல்லாம் செட் பண்ணுற வீடியோ தான் போடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.